வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஃபைட் ப்ரூஃப் ரிலேஷன்ஷிப்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த இருக்கப்பற்ற மூவியில் அந்த சைக்காலஜிஸ்டோட ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு பாயிண்டில் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரே கேட்டுருவார், என்கிட்ட ஏதாச்சும் சண்டை போட, நானே உன்னை கெஞ்சு கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வராங்க அப்படின்னா என்னதான் அவங்களுக்குள்ள அந்த வேவ் லென்த் வைப் எல்லாம் பயங்கரமாக செட் ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நீட்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24/7 ஒன்றாவே இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன சண்டையாச்சும் வரும். எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதுக்காக உடனே அது ஹெல்தின்னு அர்த்தம் கிடையாது. தே ஆர் நாட் பீயிங் அன்ரியல் அண்ட் தெம்செல்ஸ்ன்னு கூட அர்த்தமாகலாம். அவங்களோட நிஜமான இமோஷன்ஸை மனசுக்குள்ளவே வச்சுட்டு ஐம் ஓகே அப்படின்னு வெளியில் நடிச்சிட்டு இருக்கலாம், ஜஸ்ட் டு கீப் த பீஸ். எங்கே நான் இதை சொன்னால் அவங்க கோவப்படுவாங்களோ, என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்ன அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு ஒருத்தங்க மட்டும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி இதுக்கு மேலே இதை சொன்னால் என்ன, சொல்லலைனா என்ன அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு கூட அவங்க போயிடலாம். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையே வரலை ஒரு ரிலேஷன்ஷிப்லனா, தட் இஸ் சம்திங் யூ காட் பே அட்டென்ஷன் டு.